வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. சரி, அது என்னங்க போதனை? ஒரு வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவ பிள்ளைய தள்ளுறது பிசாசு பயன்படுத்துற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு ஆயுதம், நான் உன்னை காதலிக்கிறேன், இல்ல ஐ லவ் யூங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறான். எப்படி? நல்லா ஜோம் பண்ணுவேன், நல்ல முழங்கால் போடுறேன், நல்ல வைராக்கியமா இருக்கேன், இவனை எப்படி கொல்றது, இவனை எப்படி அடிக்கிறது, இவனை எப்படி அழிக்கிறது, இவனை எப்படி கானானுக்குள்ள கொண்டு போகாம இருக்கிறது? இவன் கூட சண்டை போட்டினா ஆண்டவர் இவனுக்காக சண்டை போடுவார். இவனை தொட்ட ஆண்டவர் ஒன்ன தொடுவார். இவன் முடிய தொட்ட ஆண்டவர் ஒன்ன அடிப்பார். அப்ப இவனை என்ன பண்றது? உங்க ஊர்ல ரொம்ப அழகான பிள்ளைங்க இருக்காங்களா? அந்த அழகான பிள்ளைங்களை பையன் அங்கே கொஞ்சம் அழகான பசங்க இருக்காங்களா, அப்படி கொஞ்சம் அப்படியே போய் பேச சொல்லி அந்த பொம்பளை பிள்ளைங்க பேசி அப்படி கொஞ்சம் அன்பு பாராட்டினா இவன் மயங்கிடுவான். இன்னைக்கு நம்மளை ஒரு பயம் தொட முடியாது, நம்மளை இந்த பிழையாமினுடைய வஞ்சகோபல். ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வாலிபர்கள் வெளியே இருக்க பிள்ளைங்களுக்கு போய் சொல்றானே, அது இதை விட கொடூரம். அப்ப பாஸ்டர் உள்ள இருக்கிற பிள்ளைக்கு சொல்லலாமா, உன் வேலையை சரியா பாருடா, கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பாரு, வேலை எதுவோ அதை பாரு, படிச்சு வேலைக்கு போய் சாதிக்க பாரு, உன்னை தேடி குடும்பங்களை ஆண்டவர் கொண்டு வருவார், உனக்கு நிச்சயித்ததை கர்த்தர் நடத்துவார். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. நீ சாதிச்சு பாருப்பா, நீ நல்ல ஒரு வீடு கட்டி இடம் வாங்கி கல்யாணம் பண்றவெல்லாம் இப்ப அதான் கேட்கிறான். அவன் ஒரு பிள்ளைய 30 வருஷமா வளர்த்திருப்பான்ல, அவன் அந்த பிள்ளைக்காக தான் பெத்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான்ல, அது ரைட்டு தான். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த பிறகுதான் நீங்க இதை யோசிக்கணுமா? உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பாப்பா பிறந்து வளர்ந்த பிறகு என் பொம்பளை பிள்ளைய அந்த குடிகார பையில கட்டி குத்துற மாட்டேன், என் பிள்ளை அப்படி ஒண்ணும் இல்லாதவனுக்கு கட்டி குத்துற மாட்டேன், அங்க போய் யோசிக்க கூடாது, இங்க இருந்து யோசிக்கணும் கத்துற மாதிரி. அப்ப தேவ பிள்ளை அதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப அங்க இருந்து வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய அஃபேர் வந்துச்சு, வரும், நீ அதை ஜெயிக்கணும். அப்ப ஜெயிக்கும் போதுதான் உனக்கு பெரிய ஆசீர்வாதம். அது எபேசு சபைக்கு இருந்த ஆசீர்வாதம் இல்ல, அதை விட மேல அது சிமர்னா சபைக்கு இருந்த ஆசீர்வாதம் இல்ல. சொல்லுவாங்க விழுந்துட்டே பாஸ்டர், நீ சிலுவைக்கு முன்னாடி விழுக மாட்டியா, ரத்தத்துக்கு முன்னாடி விழுக மாட்டியா, அன்புக்கு முன்னாடி விழுக மாட்டியா, அங்கேயா விழுந்த? ரொம்ப அன்பா பேசினார் பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது, உயிரே கொடுக்கிறேன்னு சொன்னார், உனக்காக மாடி மாடியா கட்டி தருவேன்னு சொன்னார், உனக்காக கோடி கோடியா கொட்டுவேன்னு சொன்னார். அதானப்பா வேசித்தன இடரல். இதுல என்னன்னா, அந்த மாதிரி தவறான காதலுக்கு, நான் காதலுக்கு எதிரிலாம் இல்லை, அது சரியானபடி சரியா போச்சுன்னா, கர்த்தருக்கு பிரியமா போச்சுன்னா அது தப்பு இல்லை. நம்ம யாக்கோபே விட்டுட்டாரு, பென்யமீன் முடிஞ்சதோட அந்த அம்மா காலி. வேதாகமத்தின் காதல்கள் எல்லாம் உங்களுக்கு நான் பேசினா நீங்க கண்ணீர் வச்சுட்டு போயிருவீங்க. சிம்சோன் காதல், அதனால கொஞ்சம் கவனிக்கணும், பைபிளை நல்லா பார்க்கணும். பிள்ளை பெத்து போட்டா ஆளை காணோம். கவனிங்க, என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். அதான் இன்னைக்கு 73 சங்கீதம் நமக்கு சொல்லுது, முடிவை பாரியா. நான் உலகத்துக்கு முன்னாடி நல்லா ஆமா கேமராமேனை போட்டேன், அவனை போட்டேன், தினமலர்ல கொடுத்தேன், நீ வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொரு நாள் வாழ்க்கை வீடு 24 hours உன்னை சந்தோஷமாக்குறது கர்த்தர் மட்டும்தான். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. திருமண வாழ்வியல்ல சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற அன்பை விட கல்யாணத்துக்கு பின்னாடி அவன் பலவீனப்பட்டு இருப்பாள்ல, அவன் நடக்க முடியாம இருப்பாள்ல, அங்கதான் காதலினுடைய தொடக்கம் இருக்கு. அதுக்கு முன்னாடி கிரீட்டிங்ஸ் கார்டு வாங்கி கொடுக்கறதோ, அரப்போன் மோதிரம் வாங்கி கொடுக்கறதோ, அவ வாழ்க்கையில கஷ்டப்படும் போது அவளுக்கு நீ தோளா நிக்கிறீல, இங்கதான் இருக்கு. அதான் தேவ அன்பு. அது தாண்டி போனவருக்கு தான் தெரியும். அந்த வயதான காலத்துல அந்த புருஷன் மனைவியும் சேர்ந்து இருக்கிறாங்க பாத்தீங்களா, அங்க இருக்கு அன்பு. நான் இன்னைக்கு அதை பத்தி பேசல. அப்ப இந்த 2வது காரியத்தை நல்லா புரிஞ்சுக்க. முதல் காரியம், அப்ப வாலிப தம்பிகளுக்கு சொல்றேன், இன்னைக்கு சபையை கெடுக்கிற பொல்லாத ஆவி பிழையாமின் ஆவி, ஆவிக்குரிய திருமணங்கள்ங்கிற பேர்ல நடக்கிற அயோக்கியத்தனங்கள், இதை நீங்க கொஞ்சம் எச்சரிப்பாருங்க. நான் எந்த ஊழியர் மீட்டிங்கு போனாலும் இதைத்தான் பேசுவேன். எந்த ஜெபம் பண்ண சொன்னாலும் இதுக்காக நான் ஜெபிக்காம வர்றதில்ல. அவங்களையும் நான் எச்சரிப்புக்குள்ள நடத்துறதுக்கு தான் ஆண்டவர் கடைசி காலத்துல நம்மளை வச்சிருக்காரு. நீங்களும் கொஞ்சம் சரியா நில்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா உன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும்பா, நம்ம 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு.
அப்படிதான் தொடங்குறாரு. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உன் வாழ்க்கையில ஆண்டவர் இன்னும் நெருக்கமா வரப்போற. உன் பிரச்சனை, உன் கஷ்டம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உனக்கு தெரியாத கஷ்டங்கள், நீ தாண்ட முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு மனவாளன் உன் பக்கத்தில் இருக்கிறார். நீ மறந்து போகாதே. தாயினு மேலாய், தந்தையினு மேலாய் உன்னை நேசிக்க ஒரு ஆண்டவர் இருக்காரு. ஆனா நீ இதை புரிஞ்சுக்கிறணும், அது நீ புரிஞ்சுக்கிறணும். அப்ப வேசித்தனை இடறல். கிறிஸ்தவ வாலிபர்கள் கவனமா இருக்கணும். நீ சாதிக்க வேண்டும். அவன் சாதிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் எடுக்கிறான் 499, நம்ம எங்க? அவன் எடுக்கிறான் 598, நம்ம எங்க? அவன் எடுத்துட்டு இருக்கான், நம்ம எங்கயா? அவன் வீட்டுல 3 பிள்ளைங்க, 3 பேர் கலெக்டர், 2 பிள்ளைங்க, 2 பேர் கலெக்டர், நம்ம எங்கயா? காதல் பண்ணிட்டு இருக்க பாஸ்டர். வேசித்தனை இடறல். எப்படி ஜெயிக்க போற? அப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு ஆண்டவர் என் பக்கமா வரல. இருபுறமும் மொபைல் போனுக்குள்ள, சாரி புக்குக்குள்ள மொபைல் போன். சாதிக்கணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. முதல்ல சாதிச்சு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். இப்போ இந்த 2 பாவம் இருக்கு. 2 பாவத்தை செஞ்சிருக்காங்க இவங்க. நிறைய பேர் சொல்றாங்க, நாங்கள் அப்படிலாம் சாப்பிட்றது இல்லை பாஸ்டர், நாங்கள் தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். ஓகே. 2வது வேசித்தனை இடறல். அதனால தான் அவங்க வாலிப தங்கச்சிங்க காலேஜுக்கு போறவங்க, உனக்கு படிக்க போயிருக்க, படிச்சுட்டு நீ பாட்டுக்கு வந்துரு. வேலைக்கு போறியா? நீ வேலைக்கு போயிருக்க, அதை மட்டும் பார்த்துட்டு வந்துரு. அங்கே உனக்கு வேற எதுவும் தேடாது. ஏன்னா அங்கே போய் நாள் பார்க்காத, இன்னைக்கு நல்ல நாள்னு பார்த்து வராத. அது ஆண்டவர் வருத்தப்படுத்த அருவருப்புன்ட்ட. அப்புறம் என்ன எப்படி பார்ப்பாரு? நட்சத்திரம் பார்க்காத சொல்ல முடியாது, அடிப்பான். பொண்ணு கொடுக்கறதே பெருசு, 4 பேரை பார்க்காதன்னு எங்களை பேசுற. நீ வேலைக்கார மாதிரி தலையை குனிச்சுக்கிறோம். அப்ப இங்க ஆண்டவர் எங்கே இருப்பாருன்னு பாரு. இரக்கமுள்ள அன்புள்ள தெய்வம் நம்மோடு பேசுறாரு. ஆமா, எப்ப அவர் பேசுறது காதுக்குள்ள விழுகுதோ அப்ப நீ ஆவிக்குரியவனா மாறிட்ட.